அனைவருக்கும் வணக்கம். இனியவை என்ற நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டு வருங்க. அந்த வகையில் நம்ம சொல்லக்கூடியது சில ஃபுட் காம்பினேஷன்ஸ் நம்ம சாப்பிடக்கூடாது. அந்த மாதிரி ஒரு 5 ஃபுட் காம்பினேஷன்ஸ், எந்த உணவு கலவை நீங்கள் எடுக்கும் பொழுது அது உங்களுக்கு ஆபத்தாக மாறும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். நான் டாக்டர் MS உஷாநந்தினி, சுதா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல், இந்தியாவின் முதல் பெண்களுக்கான PCOS சித்த மருத்துவமனை, கோயம்புத்தூர், சென்னை மற்றும் பெங்களூர். மறந்து போன மரபும் தொலைந்து போன ஆரோக்கியமும் பகுதியில் இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடியது, இந்த வெயில் காலம் வந்துட்டாலே நம்ம முன்னோர்கள் ஒரு வழக்கமான விஷயங்களை செய்கிறதுக்குன்னு நிறைய வச்சுருப்பாங்க. அதில் முக்கியமான ஒரு விஷயம் வற்றல் போடுறது. அது மணத்தக்காளி வற்றலாக இருக்கலாம், சுண்டை வற்றலாக இருக்கலாம், கொத்துவரங்காயோட வற்றலாக இருக்கலாம், வெண்டைக்காயோட வற்றலாக இருக்கலாம், மிளகாய் இருக்குல்ல, மிளகாய், அதில் கூட வற்றல் போடுவாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோரில் ஊற வச்சு உப்பு போட்டு வெயிலில் காய வச்சு அதை எடுத்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சுப்பாங்க. மோர் சாதம், தயிர் சாதம் ஏதாவது தொட்டுக்கிறதுக்கு வேணும் அப்படின்னா அந்த வற்றலை எண்ணெயில் வறுத்து தான் அவங்க எடுத்துகிட்டு வந்தாங்க. நம்ம இன்றைக்கி என்ன பண்ணுறோம், அதே மோர் சாதம், தயிர் சாதம், சாதத்துக்கு தொட்டுக்கன்னா சிப்ஸ் வாங்கி வச்சு சாப்பிட்றோம். ஆனால் நம்ம முன்னோர்கள் அந்த வற்றல் முறையை கடைபிடிச்சதுக்கு ஒரு அடிப்படையான காரணம் என்ன தெரியுங்களா? குடல் ஆரோக்கியம். நம்ம இன்றைக்கி நிறைய மைக்ரோபயோம்ஸ் பற்றி பேசுகிறோம், நிறைய குட் பாக்டீரியா பற்றி பேசுகிறோம். அதெல்லாம் உற்பத்தி ஆகிறதுக்கு அடிப்படையான காரணம் அந்த வற்றல் முறைகளாகத்தான் இருந்தது. இன்றைக்கி பெண்களுக்கு நிறைய ஹார்மோனல் இஷ்யூஸ் எல்லாமே தடுக்கக்கூடியதாகவும் அந்த வற்றல் முறைகள் இருக்குது. ஆனால் நம்ம முன்னோர்கள் அதை கரெக்டாக கடைபிடிச்சிட்டு வந்தாங்க. அதனால் அவங்களுடைய குடல் ஆரோக்கியமும் சீராக இருந்தது, ஹார்மோன் சுழற்சியும் சீராக இருந்தது. ஆனால் நம்ம இன்றைக்கி என்ன பண்ணுறோம், சிப்ஸை தொட்டுக்கிட்டு சாப்பிட்டுட்டு குடல் ஆரோக்கியத்தையும் கெடுத்து ஹார்மோன் சுழற்சியும் கெடுத்துட்டோம். அப்போது அந்த வற்றல் முறை அப்படிங்கிறது நம்ம ஒரு மறந்து போன மரபு. அதனால் இன்றைக்கி நம்ம பெண்கள் ஆரோக்கியத்தை தொலைச்சிட்டோம் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். ஒரு சர்டைன் ஃபுட் காம்பினேஷன்ஸ் நீங்கள் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம். என்ன காரணம் தெரியுங்களா? நம்மளுடைய சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் நான் நிறைய பேருக்கு சொல்வேன், டாக்டர் நாட்டு மருந்து கடையில் போய் அந்த மருந்தையும் இந்த மருந்தையும் வாங்கி நாங்கள் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றோம், அந்த பொடி வாங்கணும், இந்த பொடி வாங்கணும். ஸோ சித்த மருத்துவர்கள் ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அந்த மருந்தினுடைய தன்மை அப்படின்னு ஒன்று இருக்குது. சத்ரு மித்ரு அப்படின்னு சொல்லுவாங்க. சத்ரு மித்ரு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஒரு எனிமியை ஃப்ரெண்டோடு மிக்ஸ் பண்ணுறது. சில காலகட்டங்களில் அது தேவைப்படும், சில காலகட்டங்களில் அது தேவைப்படாது. அப்போது சத்ரு மித்ரு காம்பினேஷன் பார்த்து தான் ஒரு மருந்தையே அடிப்படையாக வச்சு செய்வோம். அதே மாதிரி அந்த மருந்தினுடைய தன்மை, தட்பம் வெப்பம்னு சொல்வோம். அப்போது சூட்டை கொடுக்கக்கூடியதாக இருக்குது, குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சில மூலிகைகள் அந்த மாதிரி இருக்கும். அப்போது நம்ம சூட்டை கொடுக்குற விஷயத்தை குளிர்ச்சி கொடுக்கக்கூடிய விஷயத்தையோட சேர்க்கலாமா, சேர்க்கக்கூடாதா, அந்த நோய் சூட்டை கொடுக்கக்கூடிய நோயா, குளிர்ச்சி கொடுக்கக்கூடிய நோயா, இந்த மாதிரியெல்லாம் யோசித்து தான் மருந்துகளினுடைய காம்பினேஷனை சித்தர் பெருமக்கள் உருவாக்கியிருக்காங்க. அப்போது நம்ம சர்டைன் காம்பினேஷனை மாற்றி சாப்பிட்டீங்க அப்படிங்கும் பொழுது அது நம்மளுடைய உடலில் பல விளைவுகளை ஏற்படுத்துது. குறிப்பாக இன்றைக்கி நிறைய கல்லீரலில் போய் கழிவுகள் உக்காந்து அதனால் பல பிரச்சனைகள் இன்றைக்கி உருவாகுது. அப்படிங்கிறதுக்கு அடிப்படையான காரணம் இந்த தவறான ஃபுட் காம்பினேஷன்ஸ் தான். அப்போது சர்டைன் உணவு கலவைகளை நம்ம தவிர்க்கணும்னு சொல்கிறோம் இல்லையா? அதில் முதல் விஷயம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி நிறைய பேர் பாலும் பழமும், குறிப்பாக பாலையும் பழத்தையும் போட்டு மிக்சியில் அடித்து ஸ்மூதி அப்படிங்கிற பேரில் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கோம். குறிப்பாக புளிப்பு சுவையுள்ள பழங்களை நீங்கள் அந்த மாதிரி எடுக்கும் பொழுது உங்களுக்கு இன்டைஜஷன் உருவாகும், குடல் ஆரோக்கியம் சீர்கேடு அடையும். அப்போது குடலில் புளிச்சு ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸ் ரொம்ப வேகமாக நடக்கும் பொழுது
உங்களுக்கு கெட்ட பாக்டீரியாக்களினுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும், அந்த கட் மைக்ரோபேட்டாவோட ரேஷியோ தவறாக மாறும். அப்போ வந்து இன்டைஜஷன் ஏற்பட்டு நான் சொன்ன மாதிரி டாக்ஸின்ஸ் போய் லிவரில் உட்காரும். லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எஸ்ஜிஓடி எஸ்ஜிபிடி லெவல் வந்து எலிவேட்டடாக இருக்கும். அப்போது என்ன பண்ணியிருப்பாங்கன்னு தெரியாது. திடீர்னு ஃபீவர் வந்திருக்கும், திடீர்னு ஒரு இல்னஸ் வந்திருக்கு, ஆனால் என்ன செஞ்சேன்னு தெரியலையே. 2 நாளைக்கு முன்னாடி ஜஸ்ட்டு இந்த ஃப்ரூட் ஒரு மேங்கோ மில்க் ஷேக் தான் எடுத்திருப்பாங்க. ஸோ நம்ம என்ன தவறுகள் செய்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஏற்கனவே குடல் வந்து இன்றைக்கி காலகட்டத்தில் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளும் சரி, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய சுற்றுப்புற சூழலும் சரி, குடல் ஆரோக்கியத்தை சீர்கேடடைய செய்யக்கூடியதாகத்தான் இருக்குது. நம்ம போய் இந்த தவறான ஒரு காம்பினேஷனை சாப்பிட்டு இன்னும் கொஞ்சம் அந்த பிரச்சனையை அதிகரிக்கும் பொழுது திடீர்னு ஃபீவரு, டயரியா, வாமிட்டிங் இந்த மாதிரி இஷ்யூஸை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணுறோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், கொதிக்கக்கூடிய தண்ணியில் தேன் போட்டு குடிக்கிறது. நிறைய பேர் இன்றைக்கி அதை பண்ணுறோம். கேட்டால் வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறோம். பட் இதில் வந்து டாக்ஸின்ஸ் உற்பத்தி ஆகுதா அப்படிங்கிறது இன்றைக்கு வரைக்கும் அறிவியல் உண்மையில் கண்டுபிடிக்கப்படலை. ஆனால் நம்மளுடைய மருத்துவ முறைகளில் ஆறின பிறகு, அதாவது ஒரு வெதுவெதுப்பான பதத்தில் தான் தேனை ஆட் பண்ண சொல்லியிருக்கோம். என்ன காரணம், அறிவியல் ரீதியான உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈவன் நம்ம லேகியம் எல்லாம் செய்யும் பொழுது கூட கடைசியாக ஆறின பிறகு தான் தேனை போட்டு கலக்குவோம். சூடாக இருக்கும் பொழுதே தேனை போட்டு கலக்க மாட்டோம். கலக்கும் பொழுது அது முறியும் அப்படிங்கிறது மருத்துவ உண்மை. அப்போ ஏன் அந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேனோடைய நன்மை என்னங்க, அது ஒரு ஃபர்மெண்டட் இது தானே. அதில் வந்து நிறைய வந்து நமக்கு நுண்ணுயிர்கள், ஆரோக்கியமான நுண்ணுயிர்கள் நிறைய இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டயஸ்டேஸ், இன்வர்டேஸ் இந்த மாதிரியான என்சைம்ஸ், நொதிகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த நொதிகள் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் நம்ம உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. நீங்கள் சுடு தண்ணியில் தேனை போடும் பொழுது அந்த நொதிகள் வந்து வேலை செய்யாமல் போயிடும், அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். தேனை நம்ம ஆட் பண்ணுறதுக்கு முக்கியமான ஒரு ரீசன் வந்து அது வந்து ஒரு ஆன்டிபயோட்டிக், அது ஒரு ஆன்டிபாக்டீரியல், அது ஒரு ஆன்டிவைரல். இதுக்காக தான் நம்ம ஆட் பண்ணுறோம். நீங்கள் கொதிக்கிற தண்ணியில் போடும்பொழுது அந்த தன்மையெல்லாம் அழிஞ்சு போயிடும். அப்போது நம்ம தேன் எடுக்கிற முக்கியமான ஒரு காரணம் அப்படிங்கிறது என்னென்னா இம்யூனிட்டி, உடலினுடைய நோய் எதிர்ப்பாற்றலை அதிகப்படுத்தும் அப்படிங்கிறது தான். அதை நீங்கள் சுடுதண்ணி, கொதிக்கிற சுடுதண்ணியில் போடும் பொழுது அந்த தேனினுடைய நன்மை வந்து நமக்கு கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த விஷயத்தை நம்ம தவிர்க்கணும். அடுத்த 3வது விஷயம், நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபுட்டு சாப்பிட்ட பிறகு, ஏதோ மீல் 3 வேளையும் மீல் முடித்த பிறகு ஒரு ஃப்ரூட் சாப்பிடுவாங்க, ஒரு பழம் சாப்பிடுவாங்க. அது நல்ல காம்பினேஷனா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சாப்பிடக்கூடிய பழங்களினுடைய டைஜஷன், அதனுடைய ஜீரணத்தன்மை எங்கே தொடங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறுகுடலில் தான் தொடங்குது, ஸ்மால் இன்டெஸ்டைனில் தொடங்குது. அப்போது நீங்கள் ஃபஸ்ட்டு ஃப்ரூட் சாப்பிட்டுட்டிங்கன்னா அது டக்குன்னு ஸ்மால் இன்டெஸ்டைன் போய் டைஜஷன் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கு மேலே நீங்கள் ஃபுட்டு சாப்பிட்டிங்கன்னா ஃபுட்டு வந்து உங்களுக்கு ஸ்டொமக்லேருந்து, நம்ம கிட்டத்தட்ட வாயிலேருந்தே டைஜஷன் ஆகும், ஸ்டொமக்கில் போயிட்டு முழுமையான டைஜஷனை ஸ்டார்ட் பண்ணும். ஸோ முதல்ல நீங்கள் ஃப்ரூட் எடுத்துகிட்டு அப்புறம் ஃபுட் எடுக்கிறது நல்ல காம்பினேஷன். முதல்ல நீங்கள் ஃபுட்டு போட்டுட்டிங்கன்னா ஃபுட்டு போய் ஸ்டொமக்கில் டைஜஷன் ஆகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரூட் சாப்பிடும் பொழுது அது ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு போக முடியாததுனால வயிற்றில் இருக்கக்கூடிய ஃபுட்டோடையே இன்டைஜஸ்டடாக பழங்கள் கலக்கும் பொழுது நமக்கு ஃபுட் பாய்சன் ஏற்படும். அது தொடர்ந்து வாந்தி, ப்ளோட்டிங் ஏற்படுறது, டயரியா ஏற்படுறது, மந்தத்தன்மை உருவாகிறது, இன்டைஜஷன் உருவாகிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகளெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணணும். அப்போது ஃபுட்டை சாப்பிட்டுட்டு பழங்களை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இன்றைக்கி ஃபுட்டு எடுத்து முடித்த உடனே டீ காஃபி குடிக்கிறது. நம்ம ஃபுட்டு எதுக்குங்க சாப்பிட்றோம்? சத்தாக நமக்கு கிடைக்கணும், நிறைய வெஜிடபிள்ஸ் சாப்பிடணும், நிறைய சுண்டல் சாப்பிடணும். இதெல்லாம் எதுக்கு? நம்ம உடலில் நல்ல சக்தி கிடைக்கணும், நல்ல எனர்ஜி கிடைக்கணும், நிறைய வந்து நம்ம பாடியில் வந்து தேவையான விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாம் அப்சர்வ் ஆகணும்
ஆரோக்கியமான எலும்புகள் வேணும், நரம்புகள் வேணும், நிறைய பி காம்ப்ளெக்ஸ் சத்து இருந்தால் தான் நரம்புகள் ஆரோக்கியமாக இருக்கும். இதெல்லாம் நமக்கு தெரியுது. அதுக்காக நம்ம நிறையா சாப்பிட்றோம். ஆனால் சாப்பிட்டு முடிச்சோடனே இந்த டீ காஃபி குடிக்கும் பொழுது அந்த அப்சார்ப்ஷன், அந்த விட்டமின் சிந்தசிஸ், நம்ம உடம்புல என்னென்னலாம் நல்லது நடக்கணுமோ நம்ம உணவுலேருந்து கிடைக்கக்கூடிய நன்மைகள் அனைத்துமே வந்து கிடைக்காம போயிடும். ஸோ அப்சார்ப்ஷன் ஆஃப் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் வந்து சாப்பிட்ட உடனே நீங்கள் டீ காஃபி குடிக்கும் பொழுது அது வந்து தவிர்க்கப்படும். அப்போது ப்ராப்பராக வந்து உடலில் வந்து நீங்கள் சாப்பிட்ட உணவில் இருக்கக்கூடிய சத்துக்கள் முழுமையாக போய் சேராது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ 5வது விஷயம், இது ஒரு தவறான விஷயம் கிடையாது, ஆனால் இதை வந்து நீங்கள் தவிர்த்தா நல்லது. என்ன காரணம்னா, இரவு உணவுகளில் லாஸ்ட்டாக தயிர் சாப்பிட்றது. நிறைய பேர் வந்து இரவு உணவில் வந்து தயிர் எடுத்துக்கிறோம். அப்போது தயிர் அப்படிங்கிறது வந்து ஒரு கபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. கபம் அப்படிங்கிறது வந்து நம்ம உடலில் ஏற்படக்கூடிய சளி, அந்த மாதிரியான விஷயங்கள். இப்போது ஏற்கனவே இரவு பொழுதில் வந்து சந்திரன் வந்த பிறகு நம்ம உடலில் கப ஆதிக்கம் தான் அதிகமாக இருக்கும், கபம் தான் அதிகமாக இருக்கும். அந்த காலகட்டத்தில் நம்ம கபாதிக்கம் இருக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருளை எடுக்கும் பொழுது நம்ம உடலில் வந்து கபத்தன்மை அதிகமாகி அது தொடர்ந்து சளி, இருமல், தும்மல் இந்த மாதிரியான விஷயங்கள் அதிகரிக்கும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். அதே சமயம் நம்ம தயிர் வந்து ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் பகல் பொழுது எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து நமக்கு செரட்டோனின், மெலட்டோனின் அந்த மாதிரியான ஹார்மோன் நம்ம உடம்புல உற்பத்தி ஆகிறதுக்கு அந்த தயிர் வந்து சப்போர்ட்டிவாக இருக்குது. அப்போ இரவில் நல்ல தூக்கம் வரத்துக்கு நீங்கள் மத்தியானம் சாப்பிட்ற தயிர் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அது மட்டும் கிடையாதுங்க, தயிரில் வந்து கெசின் அப்படிங்கிற புரோட்டீன் இருக்குது. அப்போ நீங்கள் மத்தியானம் எடுக்கும் பொழுது அது உங்களுடைய எலும்புகளையும் சரி நரம்புகளையும் சரி வலுப்படுத்துறதுக்கும் மசில்ஸ் நல்லா பில்ட் ஆகிறதுக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும். குடல் ஆரோக்கியத்தையும் பாதுகாக்கக்கூடியதாக இருக்கும். அதே நீங்கள் இரவு அந்த தயிர் எடுக்கும் பொழுது ஒரு மந்தத்தன்மையை உருவாக்கி, இன்டைஜஷனை உருவாக்கி, உணவு செரிக்காமல் போகிறதுக்கும், நைட்டை சாப்பிட்ட பிறகு உணவு கழிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அப்போது என்ன பண்ணணும்னா, நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவு நல்ல காம்பினேஷனாகவும் இருக்கணும். எந்த நேரத்துக்கு எடுத்துக்கணுமோ அந்த நேரம் எடுக்கவும் நம்ம பழகிக்கணும். அப்போ தயிரை மத்தியானத்தில் சாப்பிடும் பொழுது நல்ல தூக்கத்துலேருந்து குடல் ஆரோக்கியத்துலேருந்து நம்ம தசைகளுடைய வலு வரைக்கும் நல்லா கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்போது இப்போ நான் சொன்ன இந்த 5 விஷயங்கள், உணவுப் பொருளை எந்த நேரத்துக்கு எடுத்துக்கணும், எந்த காம்பினேஷனில் எடுத்துக்க கூடாது, என்ன மாதிரி எடுத்துக்கிட்டால் அது நல்ல நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். ஏன்னா நோய் வந்த பிறகு மருந்தை நோக்கி ஓடுறதை விட நோய் வராமல் தடுக்கிறது தான் சித்த மருத்துவம். பயன்படுத்தி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.